கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். Luke chapter 19 verse 11 to 17. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, அவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷர் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷர் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வர பற்றிக்கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருக்கிறவனாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. தயவு செய்து இந்த சத்தியத்தை சபையார் கவனமாய் கேளுங்க. தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும், தினக்கூலியாக இருந்தாலும், அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவர்களாக இருந்தாலும், குடும்பத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும், இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கான செய்தி. இயேசு எரிகோவில் இருந்து எருசலேமை நோக்கி பயணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய எரிகோவிலிருந்து எருசலேம் கிட்டத்தட்ட அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17 மைல் தூரம். எருசலேம் டு எரிகோ. அந்த 17 மைல் தூரம் அவர் பயணம் பண்ணும்போது தம்முடைய சீஷர்களை பார்த்து இந்த உவமையை கூறினார். அதனால தான் நான் ஃபுல்லாக வாசிக்க சொன்னேன். வீட்டில் போய் உட்காந்து பொறுமையாக படிங்க. புரியாது, திரும்ப படிங்க. புரியாது, திரும்ப படிங்க. புரியாது. இப்போ என் செய்தியை கவனமாக கேளுங்க. அப்புறம் பின்னாடி போய் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாளந்து உவமை வேற. இந்த தாளந்து உவமை எங்கே சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 14 30 வசனங்கள் படித்தோம்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒலிவமலைக்கு போகிற அந்த நேரத்தில் அந்த தாளந்து உவமையை குறித்து சொல்லுகிறார். இங்கே என்ன நடக்குதுன்னா, எருசலேம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவருடைய பாதப்படி. அது தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா, ஆமென்.
ஒவ்வொரு பஸ்கா பண்டிகைக்கும் பைபிள் நல்லா படிக்கிறவங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து பஸ்காவு பண்டிகை நடக்கிற இடத்துக்கு போவார். ஜனங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, மெஸ்ஸியா வருவார், பஸ்காவுக்கு மெஸ்ஸியா வருவார், நிச்சயமாக நமக்கு இந்த ரோம அரசாங்கத்தினிடத்திலிருந்து என்ன கிடைக்கும், ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை கிடைக்குங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஜனங்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த ஓமானத்தை பல கோணங்களில் நாம் தியானித்தாலும் இதற்கு சரியான ஒரு விளக்க உரையை நான் உங்களோட பேச ஆசைப்படுகிறேன். இந்த யூத ஜனங்கள் நினைத்தாங்க, பஸ்கா வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி. ஏன்னா அவர்களுடைய எதிர்பார்ப்பு, இயேசு ராஜாவாக வந்துடுவார், ராஜாவை வந்து விட்டால் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் இயேசுவினுடைய விருப்பமோ பிதாவினுடைய சித்தமோ, உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் லூக்கா சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 26 வசனங்களை நம்ம படிக்கும்போது அங்கே நம்ம சற்றும் எதிர்பாராத ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய காரியத்தை, இந்த ஓமையை ஆண்டவர் நமக்கு சீஷர்களுக்கு இதை சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, முதல் காரியம், இந்த சத்தியத்தில் பிரபு தூர தேசத்துக்கு புறப்பட்டு என்ன செய்கிறான், போகிறான். வரி வரியா தியானிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிப்போம். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். நல்ல கவனிக்கணும். அப்படி புறப்படும் போது அவன் என்ன பண்றான், தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, இது வரைக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஒவ்வொருத்தர் கையிலையும் 10 ராத்தல் என்ன செய்யறான், திரவியத்தை கொடுக்கிறான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ராத்தல் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வேரியேஷன் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய அளவுகோல் வித்தியாசமாக இருக்குது. ஒரு அளவுகோல் படித்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ராத்தல் என்பது ஒரு பவுண்டை குறிக்குது. மேக்சிமம் சுமார் 325 அல்லது 0.453 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராத்தல்னு கணக்கிடும் போது இது 3 மாதத்துக்கு ஒரு வேலைக்காரனுக்கு கொடுக்குற சம்பளம். இந்த பிரபு என்ன பண்ணிட்டு போகிறான், ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு போகிறான், 10 பேருக்கு கொடுத்துட்டு போகிறான். கர்த்தருடைய வசனத்தை படிங்க, அங்கே வாசிக்க கேட்போம். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து நான் திரும்பி வர்ற வரைக்கும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். நல்லா கவனிக்கணும். ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 10 தாலந்து கொடுத்து, நான் போய் திரும்பி வருகிற வரைக்கும் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, இதை வச்சு என்ன பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்க, பொழைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். எங்கே போகிறார், ரோமாபுரிக்கு போகிறார். வேதாகமம் சொல்லுது, ஏன் இவங்க அப்படி ரோமாபுரிக்கு போகணும், இவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் தேவை. அங்கே நிறைய பிரபுக்கள் இருந்தாங்க. இந்த பிரபுக்களுடைய சட்டத்திட்டம் இவங்களுக்கு ஆளுமைக்கு இவங்களுக்கு ஏற்புடையவர்களா என்று இவர்களுக்கு ஒரு ரெகக்னேஷன், இவர்களுக்கு உரிமை கொடுப்பதற்காக, பதிவு செய்வதற்காக ரோமாபுரிக்கு போகிறார். ஆனால் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் ராஜாவாக என்றைக்குமே காட்டிக்கிட்டது கிடையாது. சத்தமா ஒரு ஆமென். வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், மச்சங்களுக்கு மச்சங்கள் வித்தியாசம். ஐயோ, அவருடைய படைப்பை தியானிச்சோம்னாவே நம்ம இருதயமெல்லாம் கலிகூறும். எப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் இயேசுவை பிதாவாகிய தேவன் உயர்த்தினார். பிலிப்பியர் புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில், தயவு செய்து எல்லாரும் கவனிக்கணும், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நாமத்துக்கும் மேலான நாமத்தை, இந்த உலகத்திலே அந்த நாமத்துக்கு இணையான நாமமே இல்லை. Jesus name is above all names. எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இந்த நாமத்துக்கு முன்னாடி எந்த நாமமுமே நிற்க முடியாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான் ஊழியக்காரன். நல்ல கவனிங்க. 10 பேரை கூப்பிட்டு 10 பேருக்கு 10 தாலந்துகளை கொடுத்து அவன் சொல்றான். ஒரே மாதிரியான முதலீடு. ஆமென் சொல்லுங்க. எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஒருத்தருக்கு கூடவோ ஒருத்தருக்கு குறைச்சோ இல்லை. 10 தாலந்து மாதிரி இல்லை, 10 தாலந்து 5 தாலந்து அப்படி இல்லை. எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்து நீங்கள் எல்லாரும் நல்ல வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ ஒரு காரியத்தை, நான் ஆவிக்குரிய காரியத்தை உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன். எப்படி ஒரு பிரபு தன்னுடைய வேலைக்காரர் அங்கே இருந்தவங்களுக்கு ஒரு 10 பேரை கூப்பிட்டு திரவியத்தில் ஒவ்வொருத்தருக்கும் 10 கொடுத்தாரோ, நம்ம அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவும் இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேர் கையிலையும் திரவியங்களை கொடுத்துருக்கிறார். அது என்ன திரவியம் தெரியுமா? சுவிசேஷம் என்னும் திரவியத்தை கொடுத்துருக்கிறார். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன திரவியத்தை கொடுத்துருக்கிறார்? என்ன திரவியம்? சத்தமாக சொல்லுங்க. என்ன திரவியம் கொடுத்துருக்கிறார்? சுவிசேஷம் என்னும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், தேவனுடைய மகிமையை கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என் மேல விழுந்த, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என் மேல விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு, அப்படி சொல்லிருங்களேன். உங்க வலது கையை தலை மேல வச்சு, சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு என்னது? ஐயோங்கிறது நல்ல வார்த்தை இல்லை, சாபமான வார்த்தை. நம்ம மேலே விழுந்திருக்கிற கடமை சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பாகும். சேம் இதே தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும். முதல்ல கொஞ்சத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணி உழைக்கணும். உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. உழைக்காமல் எதுவும் கிடைக்குமா? வேலை செய்யாமல் எதுவுமே கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை சரியில்லை. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை எதுலையுமே சரியில்லை. ஜப வாழ்க்கையிலையும் சரியில்லை, பரிசுத்த வாழ்க்கையிலையும் சரியில்லை, வேத வாசிப்பிலையும் சரியில்லை, சபையிலையும் சரியில்லை, உண்மை இல்லை. நான் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கிறான் இப்போ இருக்கிறவன்லாம்.
இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் நம்ம ரொம்ப விவரம், அம்மா அப்பாலாம் முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கிறான். உங்கள் அம்மா அப்பாலாம் எவ்வளவு அறிவாளி, உங்கள் அம்மா அப்பாவுக்குள்ளெல்லாம் எவ்வளோ ஆண்டவர் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு புரியலை. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமென். நல்ல கவனிங்க, தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லார் மேலேயும் விழுந்த கடமை. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அம்மா, இதுதான் நம்ம வேலை. சும்மா எண்ணெய் பாட்டில தூக்கிக்கிட்டு ஆராதனை முடிஞ்சவொடனே என்கிட்ட ஜெபிக்க வர்றதுல பிரயோஜனமே இல்லை. எத்தனை வருஷமா எண்ணெய் பாட்டில தூக்கிக்கிட்டு திரிவீங்க? எத்தனை வருஷமா கை கால் வலிக்குதும்பீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன். கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்? அது வலிக்குதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கையை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேருக்கு கை இல்லை? ஆமென். அந்த கால் இருக்கிறதுனால தானே வலிக்குது. அந்த கால் வலிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா எத்தனை பேருக்கு என்ன இல்லை? கால் இல்லை. ஆண்டவரே, நீங்க காலையில் எந்திரிச்ச உடனே உங்க ஒவ்வொரு அவயங்களுக்காக நன்றி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்காக நன்றி சொல்லணும். உங்க ஒவ்வொரு அவயங்களுக்கும். நல்ல கவனிங்க, நீங்க பார்க்குறவங்க, நீங்க பழகுறவங்க அத்தனை பேருக்கு இயேசுவை பரிசா கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதுனால தேவனுடைய சபையில் உட்கார்ந்து இந்த நல்ல வார்த்தைகளை கேட்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்ம வெவ்வேறு கிருபை, வெவ்வேறு வரங்கள் உடையவர்களாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே ராஜ்யத்தின் வேலைக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்ம பணி செய்யணும். ஆமென். இப்போ நல்ல கவனிங்க, இந்த நீங்கள் கேட்ட ஓமையில் ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்க, ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்க, பிரபு என்ன செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை படிங்க. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களாமா? அவனுடைய ஊரார் யாரை பகைத்து? யாரை பகைத்து? இந்த பிரபுவை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி, எங்களுக்கு இவன் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். இப்ப இந்த ஊர் மக்கள் பயங்கர எதிர்ப்பு. கையை உயர்த்தி ஒரு ஆமென். நீங்க பிரபுவாகிய இயேசுவை, ஆமென், திரவியமாகிய சுவிசேஷத்தை ஒவ்வொரு ஊர்களுக்கு எடுத்து சொல்லும் போது ஊர் மக்கள் எல்லாரும் உங்களை பகைப்பார்கள். சத்தமே இல்லையே. ஊரார் பகைப்பான். ஏன்? இது சுத்த சுவிசேஷம், கலங்கம் இல்லாத நலத தைலம், பரிசுத்தமானது. இன்னைக்கு ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்களா? ஜனங்கள் பரிசுத்தத்தை விரும்புவாங்களா? கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க. இந்த ஊரார் யாரை குறிக்குது? சத்துருக்களை குறிக்குது. பிரைஸ் தி லார்ட். இவர்கள் யாரை எதிர்த்து நிற்கிறாங்க? இயேசுவை எதிர்த்து நிற்கிறாங்க. அவர் தான் நமக்கு மகா பிரபு. இந்த ஓமையில் சொல்லப்படுகிற பிரபு அவர்தான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவர்கள் இவனை அகற்றும். எப்படிங்க? எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. எப்படி இந்த பிரசங்கத்தில் உங்களுக்கு தூக்கம் வருது? நாங்கள்லாம் 3 மணிக்கு எந்திரிச்சு ஆராதனை முடிச்சு 2வது ஆராதனை கம்பீரமாக பேசிகிட்டு இருக்கிறேன். யாரை அகற்றுமா? யாரை அகற்றும்? இயேசுவை அகற்றும். நீ கிறிஸ்தவன்கிட்ட போய் ஏசாமியை சொன்னாலுமே பேர் நல்ல கிறிஸ்தவ பேர் வச்சிருப்பான்.
இயேசுவை பற்றி சொல்லுங்க, அப்படியே தள்ளி ஓடுவான். Praise the Lord. இவனை அகற்றும் பார்த்தீங்களா, இவன் இருக்கக்கூடாது, இவன் இருக்கவே கூடாது, இந்த சகாயராஜ் இருக்கவே கூடாது, இந்த சுவிசேஷம் சொல்றவனுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. சிலுவையில் அறையும் என்று என்ன செய்தார்கள், சத்தம். இந்த மோசமான உலகங்க, இது அருவருப்பான உலகம், அசிங்கமான உலகம், கேவலமான உலகம். இந்த உலகத்துக்கு பின்னாடி போனோம்னா பெரிய ஏமாற்றம் நமக்கு வரும். நல்ல விளைக்கங்க. அதற்கு பிளாத்து என்ன தெரியுமா சொல்றான், உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். என்ன மாதிரி வார்த்தை எங்க, உங்க பிரபுங்க, உங்க ராஜாங்க, அவரை போய் நான் சிலுவையில் அறையலாமா? அதுக்கு பிரதான ஆசாரியர் என்ன சொல்றான் பாருங்க, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா இல்லை என்றார்கள். ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா இல்லை என்றார்கள். எவ்வளவு அருவருப்பான கூட்டம், அருவருப்பான கூட்டம். இந்த கூட்டமே ஒரு அருவருப்பு. ஒரு விபச்சார வேசித்தன பாடலை பாடிக்கிட்டு ஒய்யாரம் போறவனுக்கு பின்னாடி இப்படி லட்சங்கள். அதான் சொல்லு, எங்களுக்கு ராயனே அல்லாமல் வேறு ராஜா. முட்டாள்க, கண்ணு திறக்கப்படலை, சுவிசேஷத்தின் ஒளி உள்ள போகல. இதுக்கு காரணம் சபைதான், சபைதான் காரணம். நாம் தெரிந்து கொண்டவர்கள் போய் என்ன செய்யவில்லை, அறிவிக்கவில்லை. பார்க்கிறவங்கள்ட்டெல்லாம் ஆண்டவரை கொண்டு போகல. இவனை அகற்றும், இவனை அகற்றும். யார? இயேசுவை. எப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட மோசமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதற்கு பிளாத்து உங்க ராஜாவை நீங்க என்ன செய்றீங்க, சிலுவையில் அறையலாமா? ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேற. 2024 நாங்க தான் வந்து சீட்டில் உட்காருவோம். சீட்டில் உட்கார்றதை நியமிக்கிறது சபதாண்டா. சபதாண்டா முழங்கல்ல நின்று நியமிக்கும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லுங்க. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இப்ப இவர் பிரபுவா வந்துருவாரு, ரோமபுரிக்கு இவர் பஸ்காவுக்கு வருவாரு, நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு நினைச்ச யூதர்கள் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்ப இவர் போய் சிலுவையில் அறைய போடுறாங்களே. சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவனும் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன். இப்ப இந்த பிரபு கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இந்த பிரபு எத்தனை பேரை கூப்பிடுறாரு? பணம் கொடுத்தது எத்தனை பேருக்கு? திரவியம் கொடுத்தது எத்தனை பேருக்கு? கொஞ்சம் நல்லா என் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த திரவியம் கொடுத்தது எத்தனை பேருக்கு? 10 பேருக்கு. கூப்பிட்டது எத்தனை பேரை? 3 பேரை தான் கூப்பிட்டார். இந்த 3 பேரில் முதல்ல கூப்பிட்டு கேட்குறாரு, எப்பா உனக்கு 10 திரவியம் கொடுத்தேன். அல்லேலூயா. உனக்கு 10 திரவியம் கொடுத்து 10 ராத்தல்கள் கொடுத்து 10 சம்பாத்தியம் பண்ண கூறுனேன். இன்னொருத்தனையும் கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கும் 10 தான் கொடுத்தேன். 3வது இன்னொருத்தனையும் கேட்குறாரு, உனக்கும் 10 தான் கொடுத்தேன். எப்படிப்பா நடந்துக்கிட்டீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமென். ஒரு எஜமான் நமக்கு கொடுக்கறதுல பிரதிபலனை எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு எஜமான் நமக்கு கொடுக்கறதுல எதை எதிர்பார்க்கிறார்? பிரதிபலனை எதிர்பார்க்க. ஏங்க, ஒரு வயலை உழுது விதைச்சோம்னா பிரதிபலனை எதிர்பார்ப்போமா இல்லையா? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். ஒரு தொழிலை செஞ்சு முதல் போட்டோம்னா 1 லட்சம் ரூபா முதல் போட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 10,000, 1,10,000 லாபம் வரணும்னு எதிர்பார்ப்போமா இல்லையா? இது கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் தானே. அல்லேலூயா. அப்ப இந்த நியாயமாய் சம்பாதிக்க விரும்புகிற எஜமான் இந்த பிரபுக்களை கூப்பிட்டு கேட்கும்போது நல்ல கவனிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது முந்தினவன் வந்து, எல்லாரும் தயவுசெய்து கவனிங்க. முதல் வர்றார். அந்த முதலுக்கு கூப்பிட்டு முந்தினவன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். கைத்தட்டுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு சாய்ஸ் கேட்கிறேன்.
உங்கள்ட்ட ஒரு சாய்ஸ் கேட்குறேன். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி பெரிய ஆளாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க. வெரி குட். அவங்களுக்காக ஒரு கிளாப் பண்ணுங்க. கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு, உங்கள்கிட்ட 10 கொடுத்தன என்னப்பா பண்ண? எஜமா 10க்கு 10 லாபம் அடிச்சிருக்கிற. சந்தோஷமா இருக்கா இல்லையா? சத்தமா? நான் உனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தேனேடா, எவ்வளோடா மார்க்கு, எவ்வளோ எடுத்திருக்க? நீ 50வது எடுத்தியா? டீச்சர் 60 எடுத்துட்டேன். அப்போ டீச்சருக்கு எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷம் இருக்குமா இல்லையா? சபையில் வந்து என் அருள்நாதர் உட்காந்துட்டு கேட்குறார், உன்னை ரட்சித்தேனே, உன்னை பாவத்திலிருந்து தூக்குனேனே, உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தனே, உனக்கு அபிஷேகம் பண்ணினேனே, உனக்கு நல்ல நல்ல வார்த்தைகளை இங்கே கொடுத்தனே, நீ இந்த இடத்த விட்டு வெளியே புறப்பட்டு போய் நான் கொடுத்த கிருபைகளை, வரங்களை, தாளந்துகளை நீ எப்படி பயன்படுத்தி எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ள நடத்தி இருக்கிற? அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, 2வது ஊழியக்காரன் வர்றான். 2வது ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். கை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா. இந்த இடத்துல தான் எல்லாரும் என்னை பார்க்குறீங்களா? ஒரு ஊழியக்காரனை இன்னொரு ஊழியக்காரனோட கம்பேர் பண்ணக்கூடாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு ஊழியக்காரனை இன்னொரு ஊழியக்காரனோட. ஆமென், அல்லேலூயா. 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். முத ஆள் மாதிரி எனக்கு வருமானம் 10க்கு 10 வரல, ஆனா எனக்கு எவ்வளவு வந்துச்சு? கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்ச முகமா, 5வது நான் சம்பாரிச்சிருக்கிறேனே, அது 5ஆம சம்பாரிச்சிருக்கிறேனே. தைரியமா போய் நின்று சொல்றான், நீங்க கொடுத்த 10ல் நான் 5 15 சம்பாரிச்சிட்டேன். எஜமானுக்கு பயங்கர சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கூமுட்ட மாதிரி ஒருத்தன் வருவான் பாருங்க. சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென். இப்ப முதல்ல இருக்கிறவனை பார்த்து என்ன சொன்னா, நீ 10க்கு 10 சம்பாரிச்சிட்டியா, உனக்கு 10 பட்டணங்களுக்கு என்னவாயிரு? அதிகாரி ஆயிரு. சூப்பர்ல. இது வெறும் செய்தி இல்லை, உங்க வாழ்க்கையில நடக்க போறது. ஏன்னா நான் உயிரை கொடுத்து பல நாட்களாக தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து என் செய்தியை நல்லா இப்படி ஒரு பிரிண்டிங் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு தடவை இப்படி பிரிண்டிங் போட்டு வந்து சௌரியராஜன் என்னை கையிலே கொடுத்துட்டேன். நல்லா கவனிக்கணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. இப்போ கவனிங்க, 2வது ஆள் வந்துட்டான். 2வது ஆளுக்கு 5 பட்டணம் கொடுத்துட்டான். 10 நபருக்கு கொடுத்தாலும் எத்தனை நபருக்கு கணக்கு கேட்கல? அவன் 7 நபருக்கு அவன் கணக்கு கேட்கல. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, 7 பேர்த்து அவர் என்ன கேட்கல? ஏன்னா 3வது ஆளே வில்லங்கமாக வந்துட்டான். நீங்க விதைக்காத இடத்துல எப்படிப்பட்ட ஆளு, அதுக்கப்புறமெல்லாம் எக்ஸ்ட்ரா படு சோம்பேறியா இருப்பான்னு கணக்கு போட்டான் பிரபு. ஏங்க, இந்த இடத்துல ஆவியானவர் உங்களோட பேச விரும்புறது என்ன தெரியுமா? 10 குஷ்டரோகி சுஸ்தமானான். 9 பேர் யூதன். 9 பேர் யூதன், ஒரே ஒருத்தர் சமாரிய. சுகமானவங்க 10 பேர், வந்தவன் யார் தான்? ஒரே ஒரு சமாரிய. என்ன பண்ண முடியும் சபை என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சபை எவ்வளவு விலைக்கரையை கொடுக்க வேண்டியிருக்கு. பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது. உண்மையாகவே தேவ சமூகத்தில் நின்று சொல்றேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் நினைச்சு பார்க்கிறேன். அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் திருப்பி பேசணும்னு ஆசைப்படுறேன். நல்ல கவனிங்க. அந்த 1வது நபர் பெருக்கமடைய செய்தார், 2வது நபர் பெருக்கமடைய செய்தார். நல்ல கவனிங்க. 3வது நபர் என்ன பண்ணா? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். அதனால நீங்க கொடுத்தது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? புதைச்சு வச்சுட்டேன். கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு அன்பானவர்களே, நீங்க கட்டாயம் எல்லாரும் புறப்பட்டு போய் கர்த்தருக்கு வேலை செய்யணும்.
இவனை மாதிரி உங்கள் தாளந்துகளையும் உங்கள் கிருபைகளையும் உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற விலை மதிக்க முடியாத வரங்களை நீங்கள் புதைக்கவே கூடாது. சின்ன சின்ன வேலை செய்யுங்க, உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க, சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ அந்த மூன்றாவது ஊழியக்காரனை பற்றி நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. இப்போ நம்ம தியானிக்க போகிறது யாரை? முதல் 2 பேரை பற்றி நம்ம பேசிட்டோம், சரியா? மூணாவது ஒரு வில்லங்கத்தை பற்றி பார்ப்போம். சரியான வில்லங்கம். இந்த குணம் தான் யாருக்குமே வரக்கூடாது, சபையில் ஒருத்தருக்குமே வரக்கூடாது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களை படிக்கலாம். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். எங்க வச்சிருந்தேன் சொல்லுங்க? ஒரு சீலையில முடிச்சு போட்டு நம்ம பாட்டியெல்லாம் இடுப்புல தொங்க விட்டுருக்கும்ல, அது மாதிரி ஒரு சீலையில நான் இதை பண்ணிட்டேன், வைத்திருந்தேன். அடுத்த வார்த்தையை பாருங்க. நீர் வைக்காததை எடுக்கிறவரும். எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரா! நம்ம எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இயேசு நல்லவர், வல்லவர், அற்புதர், சாந்த குணமுள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். இன்னொரு பக்கம் சாட்டை எடுக்கிறவர். சாட்டை எப்படி எடுப்பார்னா, வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷர் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். எங்க ஏசப்பா எதுல ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அதுல ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இந்த ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரன்லாம் பார்க்க மாட்டாரு. எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் அவருக்கு ஒண்ணுதான், கையை உயர்த்தி ஒரு ஆமென். அவருடைய வேலைக்காரன் மட்டும் ஒழுங்கா இல்லைன்னா சும்மா விடவே மாட்டார். கையை உயர்த்தி ஆமென், சந்தோஷமா ஒரு ஆமென். தொடர்ந்து நான் போக ஆசைப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே. என்ன பேர் வச்சிருக்கிறாரு? நம்ம பரலோகத்தில் போயெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டாம், இங்கே சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். என்ன பேர் வச்சிருவார் இங்கேயே? பொல்லாத பயல. நீங்கள்லாம் சிரிக்கிறத பார்த்தா, ஊழியக்காரனை தானே பிரதர் திட்டினாரு, எங்களுக்கு என்ன பிரதர் அப்படின்னு நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறது எனக்கு தெரியுது, கேட்குது காதுக்கு. உங்களை என்னையும் பார்த்து ஒட்டுமொத்தமாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது உங்கள் பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது. நம்ம எல்லாருக்குமே ஆண்டவராகிய இயேசு ஒட்டுமொத்தமாக வச்ச பேர் பொல்லாதவங்க. தயவுசெய்து எனக்காக பக்கத்தில் கை கொடுத்து பொல்லாதவங்கன்னு சொல்லிருங்க. அல்லேலூயா. இப்போ இயேசு என்ன கேட்கிறார்? இயேசு என்ன கேட்கிறார்? திரவியத்தை நீ ஏன் காசு கடையில் வைக்கல? ஏண்டா சோம்பேறி, நம்ம பாணியிலே பேசுறாரு பாருங்க. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆவிக்குரியவர்கள் என்ன பண்றாங்க, வட்டிக்காரன்ட்ட கொடுத்துருந்தா வட்டி வந்திருக்குமே. பிரதர் ஒழுங்க சகாயராஜ் பைபிளை விழுந்து விழுந்து படி, நாங்கள் அதனால தான் வட்டி வாங்கிட்டு இருக்கோம், அங்கங்கே காசு கொடுத்து வட்டி வாங்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு முரட்டுத்தனமாக வட்டி வாங்கிறது, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு முரட்டுத்தனமாக குடிக்கிறது, வயிற்று வலிய நிமித்தம் கொஞ்சம் திராட்சை ரசத்தை சேர்த்துக்கோ. பாருங்க, ஆண்டவரே ஒயின் குடிக்க சொல்லியிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். இதுதான் நான் டெய்லி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆராய்ந்து பார்க்கணும், ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு ஒப்பிடணும், கான்ட்ரவர்சியாக எந்த இடத்துல எந்த வசனம் எதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஒட்டுமொத்த கருத்து பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றார், இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ பாருங்க, இந்த மூன்றாவது நபரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நம்முடைய ஆண்டவர் தாங்க ஜட்ஜ். கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்வோம். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். என்னை பத்தி, என் கேரக்டரை பத்தி இவ்வளவு தூரம் நீ தெரிஞ்சிருக்கிறியே, அப்ப அந்த பணத்தை நீ எங்க கொண்டு போய் கொடுத்துருக்கணும்?
வட்டிக்காரன்ட்ட கொடுத்திருந்தாலும் கூட அது என்ன இருக்கும்? அட முதல்ல உள்ளவன் 10க்கு 10 100க்கு 100 மார்க் வாங்கிட்டான். இங்க பாருங்க, வேதாகமம் என்ன சொல்லுது? காசுக்காரர்கிட்ட கொடுத்திருந்தா என்ன கிடைச்சிருக்கும்? வட்டியாவது கிடைச்சிருக்கும். அவன் 100க்கு 100, இவன் 150, இவன் ஒரு 105. நீ என்ன ஒண்ணுமே இல்லையே, அட்லீஸ்ட் ஒரு ரூபாயாவது சம்பாதிக்க வேணாமா? எனக்காக பக்கத்தில் இருக்கிறவங்க கையை கொடுத்து, ஆண்டவர் உங்களுக்கு தாளந்து கொடுத்தாரே, கிருபை கொடுத்தாரே, ஞானம் கொடுத்தாரே, வேதத்தை அறிகிற அறிவு கொடுத்தாரே, ஆத்தும பாரம் கொடுத்தாரே, அவர் கொடுத்த தாளந்துக்கு என்ன செய்திருக்கிறீங்க இது வரைக்கும்? ஒன்றும் பதில் இல்லையா? இன்னொரு கேள்வி கேளுங்க, இனிமேல் என்ன செய்ய போறீங்க இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம்? பாவம் அந்தாலும் 3000 இருக்கிற ஆள்லாம் காணாமல் போயிட்டு இருக்குதே. திருவிருந்த ஆராதனையில் 65 பேர் வரல, போன வாரம் 45 பேர் வரல. ஒரு பஞ்சிங் மிஷின் வாங்கிட்டு வந்து ஆல்வின் தாமஸ் சர்ச்சில் இருக்கிற மாதிரி வெளியில் வைக்கலான்னு பார்க்குறேன். வந்தவுடனே பஞ்ச் பண்ணணும், உங்கள் பேர் வந்துடும். ஏன்னா எங்களால் அட்டண்டன்ஸ் எடுக்க முடியல. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். பொல்லாத ஊழியக்காரன் இந்த பேர் நமக்கு வரவே கூடாது. தயவு செய்து பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பொல்லாதவங்கிற பேர் எனக்கு என்ன பண்ணிடக்கூடாது. உண்மையாக உழைச்சிருந்தா எஜமான் கண்களில் தயவு கிடைச்சிருக்குமா இல்லையா? இதை வச்சு நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன், சோம்பேறிகளை கர்த்தருக்கு பிடிக்காது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, யாரை பிடிக்காது கர்த்தருக்கு? இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க, யாரை பிடிக்காது? அல்லேலூயா. தேவனிடம் உண்மையும் உத்தமமாய் இருக்கிற மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். உண்மையும் உத்தமமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? தேவ ராஜ்யம் சீக்கிரமாய் என் ஆண்டவர் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இன்னும் சந்தோஷமா ஒரு ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இப்போ நான் ரொம்ப கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வரி வரியாக தியானிக்கிறதுனால. இப்போ எஜமான் கொடுத்த தண்டனைக்கு வர போகிறேன். யார் கொடுத்த தண்டனை? லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரைக்கும் படிங்க. சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். கொஞ்சம் கண்ணு முழிச்சிருக்கிறவங்க எல்லாம் பாருங்க. ஏற்கனவே அவன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தார்ல, என்ன பண்ண? காசுக்காரன்ட்டை நான் கொடுக்கல, சீலையில் என்ன பண்ண? இப்ப நியாய தீர்ப்பு. ஏசாமி இங்க நிக்கிறார், எல்லாரும் பாருங்க. அவன்கிட்ட இருக்கிற காசை பிடுங்குங்கடான்ட்டார். ரொம்ப பயமா இருக்கா இல்லையா? நம்ம மேல வச்சிருக்கிற கிருபைகளையும் தாளந்துகளையும் பிடுங்கிட்டார்னா அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட்டுங்க. ஆண்டவருக்காக நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. ஆண்டவருக்காக நம்ம எதுவுமே செயல்பட முடியாது. நீங்க கர்த்தருக்கு மட்டும் உண்மையா இருங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை கோபுர உச்சிக்கு கொண்டு போயிருவார். கைகளை உயர்த்தி நல்ல சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. சமீபமாய் நிக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். ஒருத்தனுக்கு வருத்தம், இன்னொருத்தனுக்கு கொண்டாட்டம். சத்தம் இல்லையே. இப்ப 10 ராத்தல் கொடுத்தவன் ஏங்க, இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? உண்மையா உழைக்கிறவனுக்கு, உண்மையா செயல்படுகிறவனுக்கு, உண்மையா ஊழியம் பண்றவனுக்கு, உண்மையா சபை நடத்துகிறவனுக்கு, காசை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறவன் கையில இருந்து புட்டி உழைக்கிறவன் கையில கொடுக்கிறவர் தான் கர்த்தர். கையை உயர்த்தி ஒரு ஆமென். இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்க. அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். எல்லாரும் கேட்கிற கேள்விதானே. இந்த தீக்காக்காரங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நான் பிரசங்கத்தில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த இயேசுநாதர் இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா?
உள்ளவனுக்கு தாண்டா கொடுப்பாரு. அவன் எடுக்கிற அர்த்தத்தை பாருங்க. இருக்கிறவனுக்கு தாண்டா கொடுப்பாரு, இல்லாதவன்ட்ட இருந்து புடுங்கிடுவாரா, அவர் தாண்டா இயேசுநாதர்னு தப்பு தப்பாக பிரசங்கம் பண்ணுறானுங்க. அவனுக்கும் சேர்த்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். உண்மையாக உழைக்கிறவனுக்கு, உண்மையாக ஜெபிக்கிறவனுக்கு, உண்மையாக செயல்படுகிறவனுக்கு, உண்மையாய் சபையை நடத்துகிறவனுக்கு தண்டச்சோறுட்டேருந்து புடுங்கி கொடுத்துருவாராம். கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லிருங்க. தொடர்ந்து போங்க. அதற்கு அவர்கள் அவன்கிட்ட தான் 10 இருக்க படிக்கலாம். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்ன அழகு வார்த்தை. இந்த வார்த்தையை எப்படியெல்லாம் அர்த்தம் எடுக்கிறாங்க பாருங்க. உள்ளவன் எவனுக்கு கொடுக்கப்படும்னா உங்க ஆண்டவர் இருக்கிறவனுக்கே தான்டா கொடுப்பாரு. அப்படி இல்லை, உழைக்கிறவனுக்கு கொடுப்பார், செயல்படுகிறவனுக்கு கொடுப்பார், ஜெபிக்கிறவனுக்கு கொடுப்பார், கிருபை உள்ளவனுக்கு கொடுப்பார், கர்த்தருக்காக சாதிக்கிறவனுக்கு கொடுப்பார், பாடுபடுகிறவனுக்கு கொடுப்பார், தேவனுக்காக பணி செய்கிறவனுக்கு கொடுப்பார். கொடுத்துக்கிட்டே இருப்பார். சத்தம் வரலையே. நீங்க பொறாமப்பட்டு என்ன பண்றது? சீலையில் முடிஞ்சு வச்சா நான் குட்டியா போடும். யோசிச்சு பாருங்க. வேலை செஞ்சாதானே, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வேலை செஞ்சாதானே. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே பாருங்க. ஒன்று உங்கள் விசுவாசத்துக்காக ஒன்று சொல்கிறேன். கோயம்புத்தூரில் எனக்கு சர்ஜரி கோயம்புத்தூரில் தான் நடந்துச்சு. ஒரு வாலிப பிள்ளை ஹாஸ்பிட்டலில் டயட்டிஷியன் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ். அந்த பொண்ணு எங்களுக்கெல்லாம் அந்த மார்னிங் வந்து பேஷண்ட்டை சந்திக்கும் போது காலையில் இந்த சூப்பு கொடுப்பாங்க. அப்புறம் எங்களுக்கு ஹெல்த்தியாக இந்த வயிற்றுக்கு என்ன ஒத்துக்குதோ அது மாதிரி டயட் கொடுப்பாங்க. இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு ஹாஸ்பிட்டல் வேலை நேரம் போக சரி இப்படி மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களேன்ட்டு சிறுதானிய வகை இப்படி இதிலெல்லாம் அரைச்சி அதை ஸ்நாக்ஸ் பண்ணி இதை போய் ஒரு ஸ்நாக்ஸ் வண்டி தயாரிக்கிறவன்ட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு வண்டி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கு. அந்த அவனுக்கு புரியலை. உடனே ஸ்கெட்சு போட்டு இதுவே வரைஞ்சி காட்டி, கவர்மெண்ட் பர்மிஷன் வந்து பெட்ரோல் பர்மிஷன் கிடையாது, அதனால எலக்ட்ரிசிட்டி வண்டியை செஞ்சு கொடுத்து பேட்ரி வண்டியை, அந்த வண்டியில் மக்களுக்கு தேவையான நல்ல உணவுகளை வச்சு அந்த பொண்ணே அவ்வளோ பெரிய வண்டியை ஓட்டிட்டு போய் அங்கங்கே நின்று வியாபாரம் பண்ணுது. பகலில் ஆஸ்பத்திரி நேரம் போக தன்னுடைய படிப்பை நினைக்கல, கௌரவத்தை நினைக்கல, உழைப்பை நினைக்குது, சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்குது. கையை உயர்த்தி ஒரு ஆமென். நம்ம ஆட்கள் டயலாக்லாம் பேசுவாங்க, நீங்கள் கேட்டது இல்லையா? கருவாடு காசு என்ன நாருமா? எனக்காக பக்கத்தை ஒரு மாதிரி பார்க்காதீங்க, பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. கருவாடு காசு என்னது? கருவாடு காசு நாருமா, மீன் காசு நாருமா? நான் என் சட்டப்பையிலே எத்தனை மீன் காசு இருக்கோ தெரியல, எத்தனை கருவாட்டு காசு இருக்கோ தெரியல. இன்னும் ஒன்று சொல்வேன், நீங்கள் ஒரு மாதிரி உமட்டிடுவீங்கன்னு பயமாக இருக்குது. அது இந்த காசு எங்கெங்கெல்லாம் போய் டாஸ்மார்க்லாம் போய் பாஸ்மார்க் ஆகி அது திருப்பி நம்ம கையில் தான் ஒவ்வொருத்தன்ட்டையாக போய் இந்த பணம் புழங்கும் இல்லை? அப்போ யோசிச்சு பாருங்க, அது நாருமா? அப்போ இந்த சமுதாயத்தில் நம்ம வேலை செய்ய, கர்த்தருக்கு பணிவிடை செய்ய, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய, உழைக்க, குடும்பத்தை காப்பாற்ற, பிள்ளைகளை தூக்கி நிறுத்த தைரியமாக வேலை செய்யணும். சத்தம் போட்டு ஒரு ஆமென். இன்னும் சந்தோஷமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த எஜமான் கொடுத்த தண்டனை என்ன? அவன் கையில் இருக்கிற காசை பிடிங்கி யார்கிட்ட கொடுத்துட்டான்? சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. தேவன் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார், சிறிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கிறார். இந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சத்தம் போட்டு ஒரு ஆமென். என்கிட்ட வர்ற தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு நான் நல்லா சொல்வேன், நல்லா படிங்க, எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமென். அண்ணே சம்பளமே இல்லைண்ணே, பரவாயில்ல, உள்ள நுழைஞ்சிரு, கர்த்தர் அங்கேருந்து உன்னை லிஃப்ட் பண்ணிடுவார். பிரைஸ் தி லார்ட். இல்லைண்ணே அந்த இடத்துல எனக்கு போதுமான சம்பளம் இல்லைண்ணே,
இந்த தேசத்துல நமக்கு உண்மையா சம்பளம் இல்லை. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓமையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த ஓமையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஆமென். சின்ன காரியத்துல உண்மையா இருங்க, பெரிய காரியத்துல உங்களை பொறுப்புணர்வோட கர்த்தர் உட்கார வைக்க போறார். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, சின்ன காரியத்துல இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, சின்ன காரியத்துல. இங்க இருக்கிற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள், நீங்க இருக்கிற டேபிளில் நான் நின்று பரவசம் அடைஞ்சிருக்கிறேன். நீங்க எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கிறீங்க, அவ்வளோ முன்னுரிமை கொடுத்துருக்கிறீங்க. என் மகன் கேட்பான், என் மனைவி கேட்பாங்க, ஏப்பா உங்களுக்கு தெரியாத ஆளே இல்லை. உண்மையாக எனக்கு அவரை தெரியல, ஆனால் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை எப்படி தெரியுமா ஆசீர்வதிக்க போகிறேன்? நீங்கள் 10க்கு 10 அதுதான் உங்களுக்கு சொத்து. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் 10க்கு 10க்கு 5 இல்லை. பக்கத்தில் சொல்லுங்கள், 10க்கு 5 வேண்டாம், 10க்கு 5 வேண்டாம். எப்படி உங்களுக்கு வேணும்? அப்படி சொல்கிறவங்கள எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். 10க்கு 10 பார்க்குறேன். இந்த வருஷம் +1 +2 என்ன மார்க் வாங்குறீங்கன்னு பார்க்குறேன். எல்லாம் எழுமுங்க. 2 கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் என்னை நம்பி திரவியங்களை கொடுக்கிறார். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு என்ன வாய்க்கிறார்? பக்கத்தில் முத ஓட்டு கட்டடம், வெறும் மண், ஒரு மூட்டை கூட சிமெண்ட் கிடையாது. அதுக்கு அடுத்தது கூரைக்கு அடுத்தது இந்த திருச்சியிலேருந்து வந்த ஊழியர்கள், 5 மாவட்டத்திலேருந்து வந்த ஊழியர்கள் இந்த தூணை பார்த்துட்டு, இந்த ஆர்ட்டை பார்த்துட்டு, இந்த ஆர்டிஸ்டெல்லாம் எங்கே இருக்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க. அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை நம்ம பார்க்க போகிறோம். பக்கத்தில் சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை. இங்கே பாருங்க, ஆண்டவர் விரும்புறது உண்மை, உத்தமம். இன்னைக்கு ஆசைப்பட்டு ஒரு பொருளை எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு ஆசைப்பட்டு ஒரு காரியத்தில் கெட்ட பேர் வாங்கிட்டோம்னா, தலைமுறைக்கு அந்த சாபம், தலைமுறைக்கு அந்த அவமானம் நீங்காது. ஆனால் உண்மையாக இருந்துட்டு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி என் தெய்வத்துக்காக நம்ம நின்றுட்டோன்னு வைங்களேன், யூ கேன் see a greater things. இதிலும் பெரிதானவைகளை உங்கள் கண்கள் காணும். கர்த்தர் மகிமையானவைகளை உங்களை நம்பி கொடுப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, தம்பி உன்னை நம்பி அவர் நிறைய கொடுக்க காத்திருக்கிறார். சொல்லுங்க, தங்கச்சி நீ ஆண்டவர் கட்சி, வேற கட்சிக்கு போய் தொலைஞ்சிடாத. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும், நல்ல கரங்களை தட்டி, தேவனை சார்ந்து அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் நல்ல சந்தோஷமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டேன். உன்னதர் மறைவில் என்றும் ஆவியானவரே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை. எல்லாரும் தேவனை நோக்கி அடைக்கல பாறை மகிழ்ச்சியோடு அல்லேலூயா. ஆனந்தமே, பேரின்பமே,
அல்லேலூயா பேரின்பமே துதிப்பேன் துதிப்பேன் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். கொண்டே இருப்பேன். ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். பிரபு, மகா பிரபு 10 பேரை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 10 திரவியம் கொடுத்தான். என் அருள்நாதர் தான் இந்த ஓமையை சொல்றார். இவன் தூர தேசத்துக்கு புறப்படுறான். இதை வச்சு நீங்க வியாபாரம் பண்ணுங்க. ஆமென். அடையாளம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஏசாமி பரலோகம் போகும்போது பார்த்தோமா? பரலோகம் போகும்போது பார்த்தோமா? ஆனா யார் பார்த்தது? சீஷர்கள் பார்த்தாங்க. அப்போஸ்தலர் பணியில படிக்கிறோம். அப்பதான் தூதர்கள் கேட்கிறாங்க, ஏன் வானத்தையே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்கள்கிட்ட இருந்து இயேசுநாதர் எப்படி மேல வந்தாரோ அப்படியே திரும்ப. இது கூட நமக்கு தெரியாது. ஆனா இந்த சீஷர்களை விட நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள்னா, ஒரு பைபிளை கொடுத்துட்டு போயிட்டார். இத படிச்சு, இத நம்பி, இத விசுவசித்து, இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனையும் சாரத்தையும் உறிஞ்சி எடுத்து, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று விசுவசித்து, என் தகப்பன் எனக்கு சபையை ஸ்தாபிக்க சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வோட, உலகமே எனக்கு வேலை கொடுக்கல, எனக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்தவர் எங்க அப்பா. என் தோட்டத்துல வேலை இருக்கு, வாடா. டே முட்டாப்பையில, இந்த உலகமே உன்னை ஏத்துக்காதரா, நீ என் ராஜ்யத்துல வந்து வேலை பாடுறா. அல்லேலூயா. சாட்சி சொல்லவும் பயமா இருக்கு. ஏன்னா இந்த பயில நம்ம பாஸ்டரே முட்டாள். நம்மளும் ஜஸ்ட் பாஸ் வாங்கினா போதும், நம்ம பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு எண்ணத்துல வந்துடுறான். எதை சொல்லவும் பயமா இருக்கு சபையில. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். நல்ல கவனிங்க. ஆனாலும் அவருடைய ராஜ்யத்துல 10 கொடுத்தவன் 10 சம்பாதிச்சான். இது எதை காட்டுது தெரியுமா? இது எதை காட்டுது? தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தையும் கிருபையையும் உழைப்பு, அவர் கொடுத்த தாளந்துகளையும் பயன்படுத்துறத காட்டுது. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றான், நீங்களே எனக்கு கிரீடமா இருக்கிறீர்கள். எனக்கு யார் கிரீடம்? நீங்க தான். நீங்க தான் எனக்கு கிரீடம்னு சொல்றார் பவுல். அல்லேலூயா. சரி, இன்னொருத்தனை கூப்பிடுறாரு, எப்பா உன்கிட்ட 10 கொடுத்தனே. அவன் சிரித்த முகமா, 5 சம்பாதிச்சிருக்கிறேன், ரொம்ப ஓடி ஓடி சம்பாதிச்சேன், என்னால முடியல, அவரை மாதிரி என்னால 10 சம்பாதிக்க முடியல, ஆனா என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. அவனையும் ஆண்டவர் ஏத்துக்கிட்டார். சரி, அவனுக்கு 10 நகரங்களை கொடுத்தார். இவனுக்கு எத்தனை நகரம்? 5 பட்டணங்களை கொடுத்தார். இன்னொருத்தனை கூப்பிட்டார், எவ்வளவுப்பா? ஆண்டவரே, நீங்க மோசமான ஆளு, அதனால நீங்க கொடுத்தத சேலையில என்ன பண்ணி வச்சுட்டேன். ஆண்டவரால தாங்கிக்கவே முடியல. இன்னைக்கு முழு திருச்சபைக்கு நான் எதை உணர்த்துறேன் அப்படின்னா, தேவன் கொடுத்ததை பயன்படுத்தாத நபர்கள் மேல் ஆண்டவர் வேதனையோட இருக்கிறார். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, தேவன் எவ்வளவோ கொடுத்திருக்கிறார், அதெல்லாம் நம்ம என்ன செய்யல. தங்கச்சி, தம்பி, நீ எல்லாம் கலெக்டரா வரணும், சட்டம் வரல. எனக்கெல்லாம் தீர்க்க தரிசன ஆவி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட இருக்கிறது ஜப ஆவி, என்கிட்ட இருக்கிறது விண்ணப்பத்தின் ஆவி, என்கிட்ட இருக்கிறது கண்ணீரின் ஆவி, என்கிட்ட இருக்கிறது முழங்கால். எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும், கர்த்தர் உங்க தலையை உயர்த்தாம விடவே மாட்டார். நீங்க எல்லாம் 10க்கு 10 எடுக்கிற ஆட்கள். ஒரு கட்டத்துல இந்த சபை எப்படி இருக்கு தெரியுமா? ராஜா விட்டு பிள்ளைங்க மாதிரி இருப்பீங்க, கர்த்தருடைய மகிமையை சுமப்பீங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, 10க்கு 10 என் தாளந்து பெருகும், என் கிருபை பெருகும், வரங்கள் பெருகும், வல்லமை பெருகும்,
தேவ ராஜ்யத்தினுடைய பணிகள் பெருகும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல என்ன விபரீதங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிறத, என்கிட்ட இருக்கிறத கர்த்தர் புடுங்கிட கூடாது. புடுங்கி யார்கிட்ட போய் கொடுத்துடக்கூடாது. 10 தாலந்து உள்ளவன்கிட்ட கொடுத்துடக்கூடாது. பிரதர் புடுங்குவாரா? அப்புறம் எதுக்கு மெனக்கட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்? இதனாலதானே தாவீது 51ஆம் சங்கீதத்துல கதர்னா, தேவனே உமது பரிசுத்த ஆவியை மட்டும் என்னிடத்துல இருந்து என்ன பண்ணிடாதீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? மோசமான வாழ்க்கை வாழ்ந்து பிடுங்கிடுவேன். அதுக்கப்புறம் நீ 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லாம போயிருவ. ஒரு ஊழியக்காரன்ட்ட கிருபை செயல்படலைன்னா, ஒரு ஊழியக்காரன்ட்ட வரங்கள் செயல்படலைன்னா, ஒரு ஊழியக்காரன்ட்ட வல்லமை செயல்படலைன்னா, ஒரு ஊழியக்காரன்ட்ட ஞானம் செயல்படலைன்னா, ஒரு தேவ பிள்ளைகிட்ட செயல்படலைன்னா, உள்ளதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? பிடுங்கி நல்ல ஊழியம் செய்யறவங்க கையில கொடுத்துருவார். அல்லேலூயா. தயவு செய்து இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க. விளையாட்டு பிள்ளையா இருக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல 2 கையை உயர்த்தி கண்ணீரோடு, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எங்க சபை மக்கள் கையிலிருந்து, அடிமையிடத்திலிருந்து எதையும் பிடிங்கிறாதீங்கப்பா. ஒருவேளை நாங்க சீலையில மடிச்சு வச்சிருந்தாலும் இனிமே அந்த தப்பை செய்யாதபடி நீங்க கொடுத்த கிருபைகளை, நீங்க கொடுத்த தாளந்துகளை, நீங்க கொடுத்த வரங்களை, நீங்க கொடுத்த ஞானத்தை சரியா பயன்படுத்த உதவி செய்யுங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.